ரிஷபராசி என்பவர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுது, சில திருப்பங்களுடன் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் அமைய போகுது. அதை பற்றின சில முக்கியமான தகவல்களோடு தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷபராசிக்காரர்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு டைம் திட்டுறதுன்னா திட்டிருங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரிஷபராசிக்கு யார் வீடியோ போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது நடந்திருக்காது. அது நடந்தாதோடனே என்ன பண்ணுவாங்க, எவனும் வீடியோ போடாதீங்க, கண்டபடி திட்டுவாங்க. என்றைக்கே நல்லது நடந்திருக்கு, என்ன சும்மா நல்லது நடக்குதுன்னு போடுறீங்க, அப்படி இப்படின்னு நிறைய திட்டுவீங்க. ஸோ நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரை தேடிக்கொண்டிருந்த சில விஷயங்களுக்கான அறிகுறிகள் இப்போது தென்பட ஆரம்பிச்சிருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். சார் அது நல்லதாக கெட்டதாக தான் சார் தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய தனிப்படையான ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரி சார், இது நீங்கள் பங்குனி மாதம்னு வச்சுக்கலாம், அல்லது இந்த 15 நாட்கள் டு 30 நாட்களுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது இந்த சனி பயிற்சி ஆகுது பார்த்திங்களா, அந்த நாட்கள் தான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இந்த ராசிக்கு புதிய திருப்பங்களும் சிறப்பான முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. தொழில், வேலை, கல்வியில் எதிர்பாராத நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே போல் பண வரவும் சீராக தான் இருக்க போது. வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க, சார் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஏழையாக இருந்தவனை ஒருத்தர் அப்படியே கோடீஸ்வரனாக மாற்றுறது, அதே மாதிரி ஒரு ரொம்ப ஏழ்மையில் இருந்த ஒருத்தனை மிகப்பெரிய ஒரு ஆளாக கொண்டு வரது, இந்த மாதிரி ஒரு திடீர் திருப்பு முனை, அல்லது ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளை ஜீரோலேருந்து ஹீரோவாக கொண்டு வரது, அல்லது வண்டிகள் மூலமாக உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் கொண்டு வரது, குடும்பத்தில் பெண்கள் மூலமாக நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு தொழிலோ அல்லது நல்ல ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு அமையுது. என்ன பெண்களோட நகையை வச்சு கூட நீங்கள் ஏதாவது தொழில் ஆரம்பிப்பீங்க, இல்லை பெண்களே ஏதாவது ஒரு தொழில் வந்து ரெடி பண்ணுவாங்க. வீட்டில் ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணுறோம் சார், அதில் நல்ல ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். பெண்களால் சில முக்கியமான நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுவே நீங்களே பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லது உண்டு, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த மாதத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தொழில், வேலை அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான வெற்றி இருக்குதுங்க. வேலையில் புதிய வாய்ப்புகளும் இருக்குது, அதே மாதிரி மாற்றங்களும் இருக்குது. அதே மாதிரி இந்த தொழில் விஷயத்தில் நான் இதை கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன், நீங்கள் குழப்பிக்காமல் அப்படியே கேட்டுக்கோங்க. தொழிலில் உங்களுக்கு போட்டிகள் அதிகம். அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு போட்டிகள் மட்டும் இல்லை, எதிரிகளும் உங்களுக்கு அதிகமாயிட்டாங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் பெரிய வருமானம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் கார்னர்னால் சில பேர் உங்கள் மேலே வந்து பாசம் வச்சுருப்பாங்க. சில பேர் உங்களுக்கு பக்கத்தில் நல்லா பேசினாலும் சரி, உங்கள் மேலே வந்து ஒரு வகையான ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லாமல், இது எப்படி சொல்கிறது, உங்கள் மேலே வந்து ஒரு அவநம்பிக்கை, இந்த மாதிரி சில விஷயங்கள்னால உங்களை வந்து ஒரு எதிரியாகவே தான் வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. தொழிலில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக கூட வந்துட்டுருக்கலாம், இல்லை மற்றவர்களை எண்ணும் போது நீங்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கலாம், அது உங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் சார் அவனோட வருமானம் கம்மியாக தான் சார் வந்துருக்குது, ஆனால் அவன் என்னை பார்த்து பொறாமப்படுறான் சார் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்துருப்பீங்க. இப்படி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது உண்மையாக அப்படிங்கிறது மட்டும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி சிறப்பான முயற்சி வந்து உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு முயற்சி அதிகமாக போகிறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி தரும். உங்களை நிறைய பேர் கந்திஷ்டியால் தான் அடிக்க முடியுமே தவிர நேராக அவங்களை வந்து எதிர்க்க நின்று அடிக்க முடியாது. முதுகில் குத்துறவங்க தான் உங்களுக்கு அதிகம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முதுகில் நின்றுட்டு எவனாவது அவங்களுக்கு குத்திட்டு போனால் தானே தவிர மற்றபடி எதிர்க்க நின்று உங்களெலாம் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ நீங்கள் ரோட்டில் காரில் வண்டியில் போயிட்டு இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து ஒரு மாதிரி உங்களை ஏளனமாக பேசுகிறதோ, இல்லை வண்டியில் மோதுற மாதிரி வரதோ, ஏதோ ஒன்று திட்டுறதோ, இல்லை உங்களை கையில் அடிக்கிறதோ, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதோ, அந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதற்காக நீங்கள் வந்து நாய் கடிக்குதே அப்படின்னு நீங்கள் வந்து போயிடக்கூடாது. அதாவது உங்கள் மேலே இருக்கிற கந்திச்சி, இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை வேணே உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி தப்பாக பேசுவாங்க, இல்லை உங்களுக்கு எதிர் ஆள் வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆள் வச்சு ஏதோ ஒன்று பேச வைப்பாங்க, இல்லை நீங்கள் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க, பக்கத்தில் இருக்கிற உங்களோட டீம்லேயே இருக்கிறவனே வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அப்ரிஷியேஷன், உங்களுக்கு வர வேண்டிய அப்ரிஷியேஷனை வேறு ஒருத்தன் வாங்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள், சில மாற்றங்கள், சில எப்படி சொல்கிறது, உங்களுடைய மிகப்பெரிய முக்கியமான மாற்றத்தை வந்து கொடுக்குது. அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. இல்லை இத்தனை நாளாக உங்களோட புகழ் வேறு எவனா வாங்கிட்டு இருந்தால் அப்படின்னா அந்த புகழ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைம். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். கூட்டு தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த கூட்டு தொழிலில் பண்ணக்கூடிய எச்சரிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே உங்கள் நண்பனை நம்பாத மாதிரி நீங்கள் வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது. வார்த்தைகள்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது தொழிலில். அது நீங்கள் தொழில் நடத்தினாலும் சரி, இல்லை பார்ட்னரோட தொழில் நடத்தினாலும் சரி, இல்லை வேறு தொழிலில் நீங்கள் வந்து ஒரு சின்ன பார்ட்டு அதில் வந்து நான் வேலைக்கு ஆளெலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே போல் புதிய வாய்ப்புகளும் மாற்றங்களும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படுத்துது. இந்த புதிய வேலை வாய்ப்பில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே இருக்க வேலையை விட்டுட்டு வர மாட்டீங்க. அந்த வேலையிலேயே புதுசாக ஒரு நூக் அண்ட் கார்னர் ரெடி பண்ணுவீங்க. இல்லைனா ஒரு தொழில் பண்ணியிருப்பீங்க, அந்த தொழிலில் புதுசாக ஒரு வே ஆஃப் ஏர்னிங்கை ரெடி பண்ணுவீங்க. இந்த பக்கம் இதை பண்ணால் லாபம் வருது, அதை வேறு ஒருத்தன் பண்ணிகிட்டு இருந்தான், அதையும் சேர்த்து நாமளே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தண்ணி கேனை வாங்கி தண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துருந்தோம், நீங்கள் தண்ணி கேனை சேர்ந்து நாமளே செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குவீங்க. அதுக்கு சில கடன்களும் வாங்குவீங்க, அந்த கடன்களுக்கு ஏற்ற மாதிரி வருமானமும் பெருக ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து
வந்து ஒரு ரியல் ஃபேக்டாக வந்து நடக்கும். அதே போல் இந்த பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும்போது ரகசிய பண யோகம் வந்து உண்டாகும். நீங்கள் அதான் நான் சொன்னல, ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரியாமல் கூட நீங்கள் உருவாக்குவீங்க, அதனால் நல்ல யோகம் உண்டு. அது பணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் உண்டு. தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் வந்து அடைகிறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு தடங்கள் தான் வந்து அதிகமாக வந்திருக்கும். அந்த தடங்கள்லாம் தாண்டி நீங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டெப் அப் ஆக ஆரம்பிக்குது. ஸ்டெப் அப் நீங்கள் எந்த ஒரு இது பண்ணீங்க அப்படின்னாலும் அடுத்து ஸ்டெப் அப் தான் ஆகும். சின்ன சின்ன கஷ்டங்களும் தடங்களும் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு லாபகரமான விஷயமாக தான் இருக்கும். அதே போல் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு பன்மடங்கு உயரப்போகுது. பண வரவு சிறப்பாக இருக்க போகுது. பண வரவுக்கு தான் இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் உதவுது அப்படிம்பாங்க. நிறைய பேர் திட்டுவீங்க, சார் கட்டம் வாங்கி தொழில் நடத்திட்டு இருக்கிறேன், கட்டம் வாங்கி டெய்லி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, தேவையில்லாத டென்ஷன் வேறு இதில் அப்படின்னு இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் பண்ணுங்கள். வரவுக்கு மேலே லாபம் உண்டு. வரவு டெய்லி வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, வரவு அதுக்கு மேலே லாபம் உண்டு. அதாவது டெய்லி ₹1 போட்டால் ₹2 வந்துட்டு இருக்கிறது ரெகுலர் சார். அதுக்கு மேலே லாபம் வர்றது அப்படிங்கிறது லக்கு தான் சார். அந்த மாதிரி சில லாபங்கள் வந்து உங்களுக்கு வர இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ வந்து விலைவாசிகள் வந்து ஏறக்கூடிய ஒரு தருணமாக அமையும். நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பொருள், நகை, வீடு எல்லாம் விலைவாசி ஏறப்போகுது. ஒரு லேண்ட் வந்து நீங்கள் விற்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட விலையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நாளில் அதிகமாக ஏறப்போகுது. ஏதோ ஒரு பொருள் வந்து உங்களுக்கு வந்து விலையேற்றத்தினால உங்களோட கடனையே சமாளிக்கிற அளவுக்கு அது வந்து டேலி பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்களுக்கும் 3 குட் நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது. வாழ்க்கையில் பணம் சார்ந்தா இருக்கலாம், திருமணம் சார்ந்தா இருக்கலாம், குழந்தை சார்ந்தா இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து 3 முக்கியமான குட் நியூஸ். வண்டி வாங்கலாம், நிலப்பரங்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய வாங்கக்கூடிய ஒரு தருணம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா திருமணம் நடக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் நடக்கும், குழந்தை பேர் உண்டாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல பாசிட்டிவான வைப் இருக்குது. அது எல்லாமே ஸ்டெப்பாக தான் நடக்கும். விடிஞ்சோடனே நடந்துருமா சார்னு கேட்டால் ஸ்டெப்பாக தான் நடக்குங்க. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே நடக்கலை அப்படின்னு எல்லாம் திட்டிட்டு இருக்காதீங்க. கமெண்டில் உடனே திட்ட ஆரம்பிச்சுவாங்க. இப்படியே தான்டா சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறானுங்க. இப்போ நான் சொல்லி உங்கள்கிட்ட ஒன்றும் காசு வாங்க போகிறதில்ல. ஸோ என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து தகவல் மூலமாக சொல்கிறேன், வீடியோ மூலமாக தான் காசு வருமே தவிர அது நல்லது சொன்னாலும் பார்ப்பாங்க, கெட்டது சொன்னாலும் பார்ப்பாங்க. உங்களுக்கு இருக்குது அதை தான் சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஒரு விஷயம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிதானம் தேவை. இந்த டைமில் உங்களுக்கு நிதானம் தேவை. அறக்க பறக்க பண்ணிங்க அப்படின்னா வரதெல்லாம் லாபமாக வருது அப்படின்னா அறக்க பறக்க பண்ணக்கூடாது. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. எந்த அளவுக்கு சில முக்கியமான திருப்பங்கள் உங்களுக்கு தருதோ, 3 குட் நியூஸ் தருதோ, அந்தளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளி உணர்வுகளை தவிர்க்கணும். வண்டி வாகனங்களில் பொறுமை இருக்கணும். அந்த ஆல்கஹாலோ இல்லை சிகரெட்ஸோ அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் விட்டுறணும். தேவையில்லாத கை கால்கள் வலி வந்து இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. தலைவலி வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தலைவலி இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃபுட்டோ இல்லை லோ ப்ரெஷர் ஆகாமல் ஹை ப்ரெஷர் ஆகாமல் ப்ரெஷர் கண்ட்ரோல் வச்சுக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பொதுவான வாழ்க்கையை பொறுத்தவரை கலைத்துறை அப்புறம் ஆளுமை திறன் கொண்ட ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி போவீங்க. கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா சினிமா ஃபீல்டெலாம் கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே இல்லையா, உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் உங்களை வந்து மேலே தூக்கிட்டு வியூஸை அதிகப்படுத்தும். என்ன சார் இதெல்லாம் சார் ஜோசி சொல்லுது அப்படின்னா கலைத்துறை சார்ந்த விஷயங்கள். இப்போ கலைத்துறைனா எல்லாம் படம் மட்டும்தான் நம்ம மைண்டில் நினச்சிக்கூடாதுங்க. டிஜிட்டல் துறையில் பல பேருக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா இதுதான். சினிமாவில் படத்தில் பார்க்கும்போது கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 5 லட்சம் பேர் பார்த்தாங்க, 10 லட்சம் பேர் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் பெருசுங்க. இப்போலாம் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா விடியறதுக்குள்ளே மில்லியன் கணக்கில் பார்த்துறாங்க. 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேருக்கு விடியறதுக்குள்ள உங்கள் முகம் வந்து பிரதிபலிப்பாயிடுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மக்கள் மத்தியில் உங்கள் முகம் தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு முக்கியமான விஷயங்க. அது வரக்கூடிய நாட்களில் ஸ்டெப்பாக நடக்கும். சரி அதுக்குன்னு வேலைக்கு போகாமல் உட்காந்து வீடியோ போட்டுடலாமான்னா தயவு செஞ்சு பொழைக்கிற வழியை பாருங்கள். ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா தான் நடக்கும். ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா தான் பண வரவுமே இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பில் ஆர்வத்தை போடுங்க. உழைப்பில் 10 மடங்கு ஆர்வத்தை போட்டிங்க அப்படின்னா தான் அதில் ஓரளவுக்கு வந்து உங்களால் வந்து லாபகரமான சில விஷயத்தை எடுக்க முடியும். அது தெளிவாகவே நம்ம சொல்லிடுறோம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விதத்துலையும் மாட்டை அடிச்சிடவோ இல்லை மாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணிடவோ கூடாதுங்க. மாட்டுக்கு உணவளிங்க ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் மற்றும் வெள்ளை பச்சை நிறங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வெள்ளி பொருள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கையில் ஏதாவது மோதிரமாகவோ ஏதாவது போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. வெள்ளை பச்சை நிறங்களில் உடை அணிந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு கர்ச்சீஃப் வந்து உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து அருமையான காலகட்டமாக தான் இருக்குது. குலதெய்வ வழிபாடு இந்த டைமில் கண்டிப்பாக தேவைங்க. வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி பெண்கள்கிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்பவே எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். அது உங்களோட சொந்தக்காரராக இருந்தாலும் சரி இல்லை யாருமே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும்
இருந்தாலும் சரி அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பல்கான அமௌண்ட்டை வேறு யாரையும் நம்பி கொடுத்து விட்றதோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பல்கான அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஷூரிட்டி கொடுக்குறதோ, இல்லை வேறு யாரையாவது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு இல்லை பத்திரத்துக்கு நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு செக்யூரிட்டியாக இருக்கிறதோ தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி நல்ல பண வரவு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், நீண்ட ஆயுள் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குதுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லிங்க் பதிவிடலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. எல்லோருக்கும் நன்றி.